ஸ்டாலினுக்கு அறிவே இல்லாத மணிக்க, அவருக்கு எதுவுமே தெரியாத மணிக்கு அப்படியே ராஜ்யசபா சீட்டை தூக்கி தேமுதிக கொடுத்த மணிக்க அப்படின்ற மணிக்க ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க. அதாவது திமுகவோல அமைச்சர்களுக்கு அவர்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் மணிக்க களத்துல என்ன நிலவரம், என்ன மணிக்கான இந்த தேமுதிகவுக்கு கொடுக்கலாம் என்பதெல்லாம் ஆராய்ஞ்சுதான் இவ்வளவு காலம் எதிரியாக பார்த்த தேமுதிகவை இன்றைக்கு இந்த எதிரியாக பார்த்த தேமுதிக இருந்தால்தான் நாம் எல்லா விதத்திலும் சரி கட்ட முடியும். காங்கிரஸை சரி கட்ட முடியும், அதிக சீட்டு கேட்கிற அனைத்து கட்சிகளும் சரி கேட்க முடியும், இந்த மக்களுடைய ஓட்டையும் பெற முடியும். வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்தி தேமுதிக என்றுதான் அவன் நினைச்சுதான் இந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்துருக்கான். அப்படி ஒண்ணு கேனத்தனமா முட்டாள்தனமா முடிவெடுத்து ராஜ்யசபா சீட்டை அப்படியே தூக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு பேசி அந்த அளவுக்கு எங்களுடைய தகுதி, அந்த ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய இந்த போராட்டத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கும் கிடையாது.